ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து அம்மா கடப்பா செய்ய போகிறாங்க. கடப்பா வந்து எங்கள் ஊர் ஸ்டைலுமா. சொல்லுங்கம்மா. காலையில் டிஃபனுக்கு கடப்பா வைக்கலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கா எங்கள் ஊர் ஸ்டைலில். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசி பருப்பு 50 கிராம் இருக்கும், வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சுக்குவோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பட்டை 2 கிராம்பு கொஞ்சம் கல்பாச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூனு, பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேக வச்சு சேர்ப்பாங்க. ஆனால் நான் உருளைக்கிழங்கு போட மாட்டேன், பாசிப்பருப்பு மட்டும்தான் போடுவேன். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டுக்கலாம். இது பச்சை மிளகா தான் காரம். இப்போ இஞ்சி பூண்டு 1 பச்சை மிளகா போட்டு குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பை ஊற்றிடலாம். இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூனு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கொதி வரட்டும். தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் இருக்கும். பாசிப்பருப்பு வேறு போடுறோம்ல, இதை கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப தடன்னு இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இதையும் ஊற்றிடலாம். அதில் கொதி வந்துருச்சு. ஒரு 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, 3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இட்லியை ஊற்றி வைக்கிறேன். அந்த கார சட்னி அரைச்சி தரேன். இட்லியை ஊற்றிட்டு தான் அரைக்கணும். சரி. இப்போ இந்த கார சட்னி அரைச்சிடலாம். ஒரு காஞ்ச மிளகா ஒரு 5-6 போட்டுக்கோங்க. பூண்டு 2-3 பல்லு போடுங்க, ரொம்ப போடக்கூடாது பூண்டு. வெங்காயம் ஒரு 2 வச்சு மீடியமாக ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. வருங்க, இது மாதிரி 2 வெங்காயம். தக்காளி ஒரு தக்காளி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் எங்களுக்கு மட்டும் இது போடுறேன். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம். இந்த அளவு கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்போ தான். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். சட்னி ரெடி. இப்போ தாளிச்சும் சாப்பிட்லாம், தாளிக்காமையும் சாப்பிட்லாம். இது ஆனால் இதுக்கு தாளிக்காமல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ கரப்பாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி எடுத்து சாப்பிட வேண்டியது தான். பாருங்க, கடப்பா ரெடி.
தட்டு இட்லி, கார சட்னி, கடப்பா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேம்மா, சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்டு இட்லி ரெடி, கடப்பா ரெடி, கார சட்னி ரெடி. சூப்பர். ஓகேம்மா, நாங்கள் சாப்பிட போகிறோம். பாய் சொல்லுங்கள். பாய். ஓகே பாய். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே பாய்.